ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாளும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் என்கிற தொடரில் இது 25வது பதிவு. நாம் இங்கே பார்க்க போகிறது சாங்கிய யோகம் என்கிற பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் 54வது ஸ்லோகம். போன பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகத்தை கொஞ்சம் நினைவு கூறுவோம். அது 48வது ஸ்லோகம். அது கண்ணன் சொன்னது யோகஸ்த குரு கர்மாணி. இந்த யோகஸ்தகா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விதத்திலும் பொருந்திய மனத்தோடு பொருந்திய கருத்தோடு உன்னுடைய காரியங்களை செய். நம்ம வீட்டிலேயே உதாரணமாக சமையல் பண்ணுற ஆளுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பொருந்தும். எது எங்கே இருக்குதுன்னு தெரியணும், எவ்வளவு போடணும்னு தெரியணும், எந்த சமயத்தில் போடணும்னு தெரியணும், எந்த சமயத்தில் எல்லாம் முடிஞ்சிருத்து அப்படின்னு சமையல் முடிஞ்சிருத்துன்னு தெரிவிக்கணும். இதெல்லாம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். வேறு எந்த நினைவும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பொருந்திய மனத்தோடு யோகஸ்த குரு கர்மாணி. அது மாதிரியாகத்தான் நம்முடைய கடமைகளை, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் நன்றாக பொருந்திய மனத்தோடு செய்ய வேண்டும் அப்படின்னு கண்ணன் சொன்னான். மேற்கொண்டு சொன்னதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டாம். இப்போ இந்த யோகஸ்தகாங்கிறதுக்கு தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கிறான். இப்பொழுது அவனுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்தது. அந்த யோகஸ்தகா அப்படிங்கிற அந்த ஆசாமிக்கும் ஸ்தித பிரஜ்ஞச்ச கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திதைः கிம் பாஷேத கிம் ஆசீத व्रजेत கிம். ஸ்தித பிரஜ்ஞச்ச கः பாஷா சமாதிஸ்தஸ்த கேசவ ஸ்திததீः கிம் பாஷேத கிமாசீத व्रजेत கிம். இந்த ஸ்தித பிரஜ்ஞந்தான், ஸ்தித பிரஜ்ஞன்னா நிலைநிறுத்தப்பட்ட பிரஜையை உடையவன். நான் சமையல் செய்கிறவளோட உதாரணம் சொன்னேன், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ஸ்தித பிரஜன். ஸ்தித பிரஜ்ஞ அவ்வாறாக நிலைநிறுத்தப்பட்ட பிரஜையை அறிவை, புத்தியை உடையவனுடைய காபாஷா. அவன் என்ன பேசுவான் அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். ஸ்தித பிரஜ்ஞச்ச கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவா. சமாதிஸ்தகான்னா எப்பொழுதுமே நல்ல சமாதானமான நிலையில் இருக்கிறவன். புரிஞ்சுதா? ஒன்று அவனை தொந்தரவு பண்ணாது, எப்பயும் ஒரே மாதிரி இருப்பான். சமாதிஸ்த கேசவ. இன்ஃபேக்ட் இப்படி புரிஞ்சுக்கலாம் நாம். ஸ்திதப்ரஜ்ஞச்ச சமாதிஸ்தஸ்ய காபாஷா அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு பேரும் என்ன பேசுவார்கள்? கேசவனை சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் இப்போ கண்ணனை கேட்கிறான். ஸ்திததீஹி கிம் பாஷேத. ஸ்திததீஹி, தீஹின்னா இன்டெலிஜென்ஸ், புத்தி. தீஹினா புத்தி. இந்த ஸ்திததீஹினா இதுவும் நிலைநிறுத்தப்பட்ட புத்தியுடையவன் அர்த்தம். ஸ்திததீஹி கிம் பாஷேத, அவன் என்ன பேசுவான்? மேலே கேட்ட கேள்விதான் இங்கே ஸ்திததீஹின்னு ஒரு ஃப்ரேஸ் போட்டிருக்கார். இந்த பாஷேத கிம் ஆசீத. கிம் ஆஷீத, அவன் எங்கு வசிக்கிறான், எப்படி வசிக்கிறான் புரிஞ்சுக்கலாம் நாம். ஸ்திததீஹித. சரி, படிக்கிறேன் நான். கிம் பாஷேத, அதுக்கப்புறம் பிரஜேத்த. கிம் பிரஜேத்தன்னா அவன் எங்கு நடமாடுகிறான்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. புரிஞ்சுட்டீங்களா? ஆசீத்தாங்கிறதுக்கு வேர் ஈ சிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. வேர் ஈ சிட்ஸுன்னு ஆசீத்து நாம் சாதாரணமாக
அவன் எங்கு வாழ்வான்னு புரிஞ்சுக்கலாம். அவர் ஆசீத ஹவு டஸ் ஹி வாக், பிரஜேத்தன்னா நடக்கிறது, அப்புறம் உலாவறதுன்னு புரிஞ்சுக்கலாம். அங்கே அவன் எங்கு உலாவுவான். எல்லாமே ஸ்திதப்பிரஜனை பற்றி தான். ஸ்திதப்பிரஜான்னு அதே அர்த்தம் தான். சமாதிஸ்தா அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான். ஸ்திததீஹி அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான். இந்த எல்லாரும் ஒரே இந்த ஆசாமிகள்லாம் என்ன பேசுவார்கள்னு முதல்ல கேட்டுவிட்டு திருப்பி அதே வாசித்து கிம் ஆசீத்த, கிம் ஆசீத்த, அவன் எங்கு உட்கார்ந்திருப்பார்கள், உட்கார்றதா, எங்கு வாழ்வார்கள், எந்த மாதிரி இடத்தில் அவர்கள் வாழுமிடம் இருக்கும் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம். விரஜேத கிம், எங்கெல்லாம் உலாவுவார்கள். இதுதான் சிதப்பிரஜன். சிதப்பிரஜன்னா நிலை நிறுத்திய பிரஜையை, நிலை நிறுத்திய புத்தியை உடையவன், நிலை நிறுத்திய சிந்தனையை உடையவன் என்ன பேசுவான், எங்கு வாழ்வான், எங்கெல்லாம் உலாவுவான்னு பொதுவான இந்த ஸ்லோகத்துக்கு நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம். இவ்வாறாக அத்தியாயம் 2 54வது ஸ்லோகம் அர்ஜுனன் கூறியது முடிவு பெறுகிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.